ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான அண்ட் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இது கைண்ட்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஹைலைட் பண்ணுற ஒரு ஸ்டோரி. நம்ம காட்டுற இரக்கம் ஒருத்தவங்களோட லைஃப்பை எப்படி மாற்றும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிந்த எனது தம்பி முத்துவை பற்றி அவர் செய்த காரியம் நான் வியப்படைந்தேன். முத்து என்றவர் ஒரு கடை ஒன்று நடத்தி வருகிறார். அவர் கடையில் இருவர் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் இருவரும் நன்றாக வேலை செய்வார்கள், நம்பிக்கையானவர்கள். இவர்கள் இருக்கும் வரை பணம் திருட்டு போனதில்லை. ஆனால் ஒரு மாலை பொழுதில் பணம் காணாமல் போகிறது. இவர்கள் இருவரும் நாங்கள் எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் முத்து அதை பற்றி ஒன்றும் கேட்கவில்லை. உன்னை பற்றியும் தெரியும், அவனை பற்றியும் தெரியும், வேற யாராச்சும் எடுத்திருப்பாங்க என்று முத்து சொல்கிறார். அப்பொழுதுதான் தெரிய வருகிறது, மாலையில் ஒரு சிறுவன் பார்சல் போட வருகிறான் என்று. அவன் பணத்தை எடுத்திருப்பான் என்று தெரிய வருகிறது. அவன் பள்ளியில் படிக்கிறான். படித்து கொண்டே மாலையில் வேலை பார்க்கிறான். அந்த சிறுவனை அழைத்து அவனிடம் கேட்கிறார் முத்து. அதற்கு அந்த சிறுவன் நான் எடுக்கவில்லை என்று சொல்கிறான். அதற்கு முத்து, நீ எடுக்கவில்லை என்கிறாயே, நீ போய் என் மீது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு வா. நான் இவர் கடைக்கு பார்சல் போட போனேன். ஆனால் அங்கு இவர் கடையில் பணத்தை எடுத்து விட்டேன் என்று என்மேல் பழி சுமத்துகிறார். இதனால் எனக்கு மன உடைத்தல் ஆகிறது என்று சொல்லி விட்டு வா. அந்த சிறுவன் நான் எடுக்கவில்லை என்று மறுபடியும் கூறுகிறான். பொய் சொல்லாத தம்பி, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார் முத்து. நீ தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும் தம்பி, எதற்காக எடுத்தேன்னு மட்டும் சொல்லு. நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா பணமும் தரல, துணியும் எடுத்து தரல. அதான் அம்மாக்கும் எனக்கும் துணி எடுத்து தரலான்னு நினச்சேன். ஆனால் பணம் பத்தவில்லை. அதான் கடையில் யாரும் இல்லாத போது எடுத்து விட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் தம்பி, நீ பயப்படாத என்று முத்து கூறுகிறார். முத்து அவர் கையில் இருந்து பணத்தை எடுத்து அவனிடம் கொடுக்கிறார். நீ போய் ட்ரெஸ் எடுத்துக்கோப்பா என்று கூறுகிறார். இதை பற்றி அம்மாவிடம் எதுவும் கூறாதே என்று சொல்கிறார். இனி நீ பணம் எடுக்காதே தம்பி, உனக்கு தேவைனா என்னிடம் சொல்லு, நான் உனக்கு தருகிறேன் என்று கூறினார் முத்து. இனி நான் யார் பணத்தையும் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொண்டான். அதன் பின் புது துணி எடுத்து அம்மாவிடம் தந்து சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடினான். அண்ட் தட்ஸ் த ஸ்டோரி. இது நமக்கு கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி எவ்வளோ முக்கியம்னு காட்டுது. ஸோ லெட்ஸ் ஆல்வேஸ் சூஸ் டு பி கைண்ட். தேங்க்யூ.